बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम क़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम लव अन्नकुम तवक्कलून अलल्लाहि हक़्क़ तवक्कुलिही लरज़क़कुम कमा यरज़ुक़ु तय्र सदक़ नबियुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम। எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்லாஹ் ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரிய வாழ்க்கையை இந்த சமூகம் வாழ வேண்டும் என்று போதித்தவைகளை நேற்றைய தினம் இங்கே தொடர்ந்தோம். எல்லா விஷயத்திலையும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னோம். ஒரு மனிதன் எல்லாத்திலையும் சரியாக நடக்கிறதுங்கிறது ஒரு அழகான வாழ்க்கை. எல்லாத்திலையுமே கரெக்டாக இருக்கிறது. அதில் நான் நிறைவுபடுத்துகிற போது சொன்னேன், இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் வந்து கேட்குறாங்க, எப்படி நீங்கள் எல்லாத்திலையும் கரெக்டாக நடக்கிறீங்கன்னு கேட்டாங்க. நேத்தனுடைய அந்த நிறைவு பகுதி, எல்லாத்திலையும் கரெக்டாக இருக்கிறீங்க, பள்ளிவாசலுக்கு வந்தால் கரெக்டாக இருக்கிறீங்க, தக்பீர் கட்டினா கரெக்டாக இருக்கிறீங்க, தொழில்துறையா அதில் சரியா, நீதிமன்றமா அங்கே அழகான நீதி, அரசாங்கம் அதில் கரெக்ட், ஆன்மீகம் அதில் சரி, எல்லாத்திலையுமே ஒரு மனிதன் சரியாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. நேற்று உங்களுக்கு அது கவனத்தில் எடுத்திருப்பீர்கள். நாம் எங்கே அந்த வாழ்க்கையை விடுகிறோமோ அங்கேதான் ஒரு நிறைவு நிலை இழக்கிறோம். எல்லா இடத்திலும் சரியா வாழ்கிற அந்த வாழ்க்கை என்பது அல்லாஹ் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை, ரசூல் விரும்புகிற வாழ்க்கை. இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து கேட்குறாங்க, அப்படி ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்கிறீர்களே, ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுன்னாங்க. அவங்க சொன்னாங்க, ஒன்றுமில்லப்பா, ஒரு 4 விஷயம் இருக்குது, அந்த 4ஐ நான் எடுத்துக்கொண்டேன், அப்படி வாழ முடிகிறது என்றார்கள். அந்த 4 எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்கிறார். அவங்க சொன்னாங்க, அலிம்து, முதல் விஷயம், அன்ன ரிஸ்கி லா யாஃபுது கைரி பத்மஇன்ன கல்வி, நானும் சம்பாதிக்கிறேன், வியாபார தொழில் விஷயம் ரிஸ்க்கு இதெல்லாம் விட்டு நான் ஒன்றும் காட்டில் போயெல்லாம் உட்காரல. நான் ஒரு பெரிய ஆலிம் என்பதால் தொழில்துறைகளை விட்டுமெல்லாம் தூரமாக இல்லை, ஆனால் ரிஸ்க்கை தேடுவதில் நான் கரெக்டாக இருக்கேன், இரணம் என்பதை தேடுவதில் கரெக்டாக இருக்கிறேன். இப்போ நல்லா கவனிக்கணும், ரிஸ்க்கு என்பது அதை தேடணுங்கிறாங்க, அதை தேடித்தான் ஆகணும், அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து தேடணும், ஆனால் அதில் நான் கரெக்டாக இருக்கிறேன். அதனால எனக்கு இரணம் தேடும் அந்த இடத்திலும் நான் நல்ல பெயரை தக்க வைத்துக் கொண்டேன், எந்த வகையிலும் அதில் எனக்கு சருகுதல் வரல. காரணம், அந்த காரணம் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னாங்க, எனது ரிஸ்க் என் அல்லாதவர் அனுபவிக்க முடியாது என்று நான் அறிந்து கொண்டேன். லா யாஃபுத் அன்ன ரிஸ்கி லா யாஃபுத் கைரி, எனக்கு உள்ள ரிஸ்கை என் அல்லாதவரால் எடுக்க முடியாது என்பதை திட்டவட்டமாக நான் விளங்கினேன். இதை எல்லாரும் விளங்க வேண்டிய முதல் பாடம். என்னுடைய ரிஸ்கை என் அல்லாதவர் எடுக்க முடியாது என்று நான் உறுதியாக மனசில் கொண்டுட்டேன். என் ரிஸ்க்கு அவர் எடுத்துக்கிட்டாரு, எனக்கு வர வேண்டியது அங்கே போயிட்டு,
என் ரிசுக்கை யாரும் எடுக்க முடியாது. ஃபத்மஇன்ன கல்பி, ஃபத்மஅன்ன கல்பி. இப்போ என் கல்பு நிம்மதியாக இருக்குது. நான் கரெக்டாக தேடுறேன், தேடிட்டு வந்துடுறேன். அதுக்காக வேண்டி தொழுகை விட்டதில்லை. ரிசுக்கை தேடி போனேங்கிற தொழுகை விடுறதில்லை. ரிசுக்கை தேடுறங்கிறதுனால டென்ஷன் ஆகிறது இல்லை. இப்போ நமக்கு பாயிண்ட்டு இரணத்தை தேடுவதில் தான் டென்ஷன். ரிசுக்கை தேடுவதில் டென்ஷன். ரிசுக்கை தேடுறது நான் டென்ஷன் ஆகிறது இல்லை, கோவப்படுறது இல்லை. எனக்கு வர வேண்டியது இன்னொருத்தருக்கு போகாதுங்கிற நம்பிக்கையோடு அதில் நான் நிம்மதியாக இருக்கிறேன். அதனால் நிம்மதியினால் வக்து வந்துச்சா பள்ளிவாசலுக்கு வந்துடுவேன். குரான் ஓதுகிற நேரத்தில் குரானை ஓதிடுறேன். அரசாங்கத்துக்கு போக வேண்டிய நேரத்தில் அரசாங்கத்துக்கு போயிடுறேன். சமூக பணியாக அதில் போய் நிற்கிறேன். எல்லாம் கரெக்டாக நடக்குது. அவர் என்ன கேட்குறார்? எல்லாத்திலையும் கரெக்டாக இருக்கிறீங்களே, ரிசுக்கை பற்றி கவலையெல்லாம் படலை. ஏன் கவலைப்படல? நிம்மதியாக இருக்கிறேன். ஃபத்மஅன்ன கல்பி, என் கல்பில் நிம்மதி. என்ன நிம்மதி? எனக்கு வர வேண்டியது வந்தே தீரும். அதுக்கு நாம் போய் ஓவர் ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. இரணத்தை தேடுவோம், நம்பிக்கை கொள்வோம். நமது இரணம் இன்னொருவர் அதை அபகரிக்க முடியாது. என்னை விட்டு இன்னொருத்தட்ட போகாது. அப்போ மனசு நிம்மதி ஆயிடுது. நமக்கு அந்த நிம்மதி தான் இல்லை. நம்ம போயிட்டோம்னா, பள்ளிவாசலுக்கு போயிட்டோம்னா அந்த வாய்ப்பு தப்பி போயிடுமே, பார்ட்டி மிஸ் ஆகிடுவானே. ஒரு பள்ளிக்கு வரும்போது ஃபோன் வரும், பார்ட்டிக்காரன் ஃபோன் பண்ணுவான் வா அப்படின்ட்டு. வந்துட்டா இவர் உடனே ஓடி போயிடுவார். ஏன்? நம்ம இங்கே வந்தால் பார்ட்டி போயிடுவான். பார்ட்டி போயிட்டா விஷயம் போயிடும். என் கூட பேசிக்கிட்டே வந்தவர் என்னோடு ஒன்றா பைக்கில் வர்றார். நானும் உள்ளே வந்துட்டேன், அவரும் உள்ளே வந்தார். டக்குன்னு ஆளை காணல. என்ன கேட்டால் 3 மணிக்கு வந்து உட்காந்துருக்கார். எங்கப்பா போனேன்? ஒரு பார்ட்டி வந்துட்டான். லொகரு இன்மைதான் தொழணும், 3 மணிக்கு இன்மைதான் தொழணும். இமாம் ஹஸனுல் பஸ்ரி சொல்கிறார், நான் கரெக்டாக இருக்கிறேன். வக்து வந்தால் பள்ளி, குரான் ஓத வேண்டியதில் குரான். அது எல்லாரும் முடியாது. நேரம் தவறாமை என்பது பெரிய கிஃப்ட். அந்த நேரத்தில் அந்த காரியத்தை செய்கிறது. இத்தனை மணிக்கு குரான் ஓதணுமா ஓதுறது, இத்தனை மணிக்கு படுக்கிறதா படுக்கிறது, இத்தனை மணிக்கு சாப்பிட்றதா சாப்பிட்றது, இத்தனை மணிக்கு தொழுகிறதா தொழுகிறது. அல்லாஹ் சொன்னான்ல திருக்குரானிலே சொன்னால் உங்கள் தொழுகை நேரம் குறிக்கப்பட்டது. அப்போ என்ன அதுல பாடம்? எல்லாமே நேரம் குறிக்கப்பட்டிருக்கு. அந்தந்த நேரத்தில் அதை நாம் செய்யணும். அதில் நம்ம கரெக்டாக இருக்கணும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. முதல் பாயில் இரணம் தான் இன்றைக்கு பிரச்சனை. வியாபாரத்துக்காக சமுதாயத்தில் போய் நம்முடைய தொழிலை வளமாக்குவதற்காக நாம் எடுக்கிற அந்த முயற்சி தான் பல பேர்களை பின்னோக்கி நகர வைக்கிறது. பல பேர்களின் எதிர்ப்புகளை சம்பாதித்தோம். ரிசுக்கு விஷயத்தில் தான் சம்பாதித்ததெல்லாம் அதிருப்திகளை. காசுல தான் பிரச்சனை, காசுல தான் குடும்பத்தில் விவகாரம். ஒன்னா கூட்டு குடும்பமாக இருந்தவங்க பிரிஞ்சாங்க, காசால பிரிஞ்சாங்க. நிறைய பேருடைய லைஃபை இன்னைக்கு தனித்து நிற்க வைக்கிருக்கு காசு தான். அண்ணன் தம்பி ஒன்றா இருந்தவங்க பிரிஞ்சதெல்லாம் காசால. அம்மா பாப்பா மேலே அதிருப்தி பட்டு வெளியில் வந்தது எல்லாம் டோட்டலாக நீங்கள் பார்த்தா காசு அவ்வளோ பாடுபடுத்தியிருக்கு. என் காசு என்னை சரியாக நிறுத்தியது. ரிசுக்கில் நெருக்கடியெல்லாம் வராது. நம்ம போகல, அதனால் நெருக்கடியாம ஆகாது. அல்லாஹ் சொல்லிட்டான், நெருக்கடியை கொடுக்கிறதே இல்லை. சையதுனா அலி ரலியல்லாஹு தர்பாருக்கு ஒருத்தர் வந்தார். வந்தவர் சொன்னார் இமாம் அலியை பார்த்து, இன்னி அஜிது ரிசுகி தீகா, எனக்கு சாப்பாடும் ரிசுக்கும் நெருக்கடியாக இருக்குதுன்னார். நான் ரிசுக்கு நெருக்கடியாகவே இருக்குது, எப்பவும் அதே நிலை. ஏன் நெருக்கடி ஆகுது? எல்லாரும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். அந்த ஒரு பாயிண்ட் இன்னைக்கு நிறைய பேரை ஆட்டி படைக்கிற விஷயம். நிறைய பேர்களை மார்க்கப்பட்டுள்ளவர்களும் ஆடிப்போன இடம் ரிசுக்கை தேடிய இடத்தில் தான். மார்க்கமுடையவர்களும் ஆடிப்போன இடம், விழுந்த இடம் ரிசுக்கு விஷயத்திலே. நான் ரிசுக்கு விஷயத்தில் ஃபத்மஅன்ன கல்பி, என் கல்பு நிம்மதியா இருக்குது என்கிறார் இமாம் ஹஸனுல் பஸ்ரி. அதான் பாயிண்ட். நம்ம கல்பு நிம்மதியா இருக்கணும். நமக்குள்ளது எங்க போயிட போகுது அந்த நம்பிக்கை வர்றதே இல்லை. எனக்குள்ளது எங்க போகும்? என்னை படைத்தவன் எனக்கு உணவளித்தே தீருவான் என்று நான் நம்பினேன். அதனால சாப்பாடுலாம் போறது தான், தேடுவேன் வருவேன் கரெக்டா. அதுக்காக நான் யாரையும் பகைச்சிக்கிறது இல்லை. நிறைய பேர் இதில் தான் சண்டை போடுவாங்க. 10 ரூபா காசுக்கு எத்தனையோ பேர் முகம் சுளித்து பேசாமலே இருக்கிறாங்க.
10 ரூபா காசுக்காக பேச்சுவார்த்தை இல்லாமல் போனவங்க இருக்கிறாங்க. அது என்ன காரணம்? ஹஸரத் அலி இடத்திலே ஒருத்தர் வந்து சொன்னார், இன்னி அஜிது பி ரிஸ்கி லீகா, சாப்பாடு ரிஸ்க் நெருக்கடியாகும், எனக்கு எங்க போனாலும் வியாபாரமா அதுல நெருக்கடி, பணம் வருவதில் நெருக்கடி இருக்குது, அப்பப்போ வீட்டில் நெருக்கடி நிலை ஏற்படுது, பொருளாதார நெருக்கடி. ஹஸரத் அலி உடனே கேட்டாங்களாம், லஅல்லக தக்தபி கலமின் மாகூத். அவங்க கேட்கறது பிறகு கவனிச்சுக்கங்க, எதனால எல்லாம் நெருக்கடி ஏற்படும் அந்த வழியை சொல்லி தருவாங்க இமாம் அலி. அவங்க சொன்னாங்க, உனக்கு நான் நினைக்கிறேன் நீ உடைந்த பேனாவை வைத்து எழுதுவாயோ. லஅல்லக தக்தபி கலமின் மாகூத், உடைந்த பேனா, பேனா உடைஞ்ச பேனா இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு எழுதுவாயோ. நீ எழுதுற போது சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த பேனா ரிப்பு உடைஞ்சிருக்கும், அது மீண்டும் ஒரு குத்து குத்தி அவர் எழுதுறாரு. உடைந்த பேனாவை வைத்து எழுதுற பழக்கம் இருக்குதா? செய்தனா அலி கேட்டாங்க. அவர் சொன்னார் இல்லை. அப்போ விளங்கிட்டு, உடைஞ்ச பேனா வச்சு எழுதுறவருக்கு ரிஸ்க்கு தட்டுப்பாடாகும், இரணம் நெருக்கடியாகும். அறிவுலகத்தின் களஞ்சியம் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க அறிவு அவ்வளவு ஆற்றல் மிக்க அறிவு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டுகிறார்கள் ஹஸரத் அலி அவர்களை. தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளை அவர்களின் அறிவை கொண்டு தீர்த்து வைத்தார்கள். விவகாரங்கள் வந்தபோது அலி அவர்கள் தீர்ப்பு வழங்குவார்கள். அலி அவர்களினுடைய சொற்களுக்கு ஆளுமை இருந்தது. அவங்க சொன்னாங்க, நீ உடைஞ்ச பேனா வச்சு எழுதுற பழக்கம் இருக்கா? இல்லை. அப்போ அந்த பிரச்சனை இல்லை. அப்போ நமக்கு விளக்கிட்டாங்க, உடைஞ்ச பேனாவால் நீ எழுதுகிற பழக்கம் இருந்துச்சுன்னா உணவு தட்டுப்பாடு ஏற்படும், பொருளாதாரத்தில் வீழ்ச்சி ஏற்படும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாங்க. ரெண்டாவது கேட்குறாங்க, லஅல்லகா தம்ஷிது பிமிஷ்தின் மக்சூர், உடைந்த சீப்பு வைத்து தலைவாறுவதுண்டா? உடைந்த சீப்பு, 2 பல்லு உடைஞ்சிருக்கு, அதை வச்சு சீப்பிட்டு இருக்கிறார். உடைஞ்ச சீப்பை கொண்டு தலை சீவுகிற பழக்கம் உண்டா அப்படின்னு கேட்டாங்க. அவர் இல்லைன்னார். அப்படி அந்த மாதிரி பழக்கம் இல்லை, அல்லாஹ் நமக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்ம சீவுற சீப்பில் நிறைய பேருக்கு 7-8 பல்லு இருக்காது, அது உடைஞ்சிருக்கும், அதை தூக்கி தூர போட்டுடணும். ஏன்? அந்த மாதிரி சீப்பு வச்சு தலைவாரினால் உணவு தட்டுப்பாடு ஏற்படும், இரண நெருக்கடி ஏற்படும். அவங்க கேட்குறாங்க, உடைந்த சீப்பை வைத்து தலைவாறுகிற பழக்கம் உண்டா? அப்படி இல்லை. சரி. மூணாவது கேட்டாங்க, உன்னை விட வயசுல முந்தினவங்களை நீ முந்தி நடக்கிற பழக்கம் இருக்குதா? லஅல்லக தம்ஷி அமாமா அஸன்ன மின், உன்னை விட வயசானவங்க போறாங்க, அவங்கள முந்தி நீ போற பழக்கம் உண்டா? இன்னைக்கெல்லாம் அது கேட்க வேண்டியது இல்லை. வயசானவங்களை தள்ளி விட்டுட்டு போற கேஸ்லாம் இருக்கு. வயசானவங்களை தள்ளிட்டு போற கேஸ் வேற. வயசானவங்களை தள்ளி விடுறது மட்டும் இல்லை, சில பேர் வயசாகிட்ட வீட்டில் இருக்க வேண்டியது தானே. இவர் வர்றாரு ரோட்டில், இவர் வர்றதுனால அவர் வீட்டில் இருக்கணும் பார்த்து சொல்கிறார். வயசான ஆள் உள்ள வீட்டில் இருக்க வேண்டியது தானே, அவர் வீட்டில் படாத பாடு பட போய் தானே வெளியில் வந்தார். வயசானவங்களால் வீட்டில் இருக்க முடியாது. ஏன்னா வீட்டில் அவங்க என்னத்தையாச்சும் சொல்லுவாங்க, அங்கே என்ன மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். அங்கே சொல்லுவாங்க, வயசாகி போனால் எங்கேயாச்சும் ரோட்டை காட்ட பார்க்க போக வேண்டியதானேன்ட்டு, அதில் வெளியில் வர்றாரு. இங்கே வந்தால் நீ வீட்டில் இருக்க வேண்டியதானே, அவர் இங்கே தான் இருந்தார். அதனால தான் ரசூல் சொன்னாங்க, தள்ளாடி போகும் காலத்தில் நான் வாழ்வதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். தள்ளாடி போன காலம் பெருமானார் கேட்குறாங்க, அந்த வயசு எப்படிப்பட்ட வயசு? அறுதலில் உமுர். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அறுதலில் உமுர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மையுரத்து இலா அறுதலில் உமுர். சில பேர் அந்த வயசு வரைக்கும் உலகத்தில் வாழும் வாய்ப்பு கொடுக்கப்படுவாங்க. அந்த வயசு எப்படின்னா, தெரிஞ்ச விஷயம் தெரியாமல் போயிடும். தெரிஞ்ச விஷயம் தெரியும், சும்மா நுனக்கிசுஹு ஃபில் ஹல்க். அல்லாஹ் சொல்றான், அந்த படைப்பையே தலைகீழாக்கிடுவோம். சின்ன வயசு தன்மை அந்த முதுமையில் வந்துடும். சின்ன பிள்ளை எப்படி பேசுமோ அதை அவர் பேசுவார், திரும்ப திரும்ப பேசுவார். வீட்டில் வயசானவங்க இருந்தால் அவர்களை அனுசரிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குதுன்னாங்க. அவங்கள முந்தி பேசாதீர்கள் என்றார்கள், அவர்களை முந்தி நடக்காதீர்கள் என்றார்கள், மனநோவும்படி நடத்தாதீர்கள் என்றார்கள். வயசானவர்களை முந்தி பேசாதீர்கள், முந்தி நடக்காதீர்கள், மன நோவும்படி பேசாதீர்கள். ஆனால் இன்றைக்கு வயசானவங்க வீட்டில் ரொம்ப சிரமப்படுகிறார்கள்.
அவங்களுக்கு ஒழுங்கா சாப்பாடு கொடுக்கறது இல்லை, ஒழுங்கா நடத்துறது இல்லை, அவங்கள பேச விடுறது இல்லை, அவங்கள படுக்க விடுறது இல்லை. அவங்க ஃபேனை போட்டால் கூட பல வீடுகளில் அணைச்சிட்டு போகிற பழக்கம் இருக்குது. ஏன்? ஒரு காலம் அவர் உழைத்தார், இன்றைக்கு பிறர் உழைப்பில் வாழ்வதால். மாற்றி விடுங்கள். அது அழகான நடைமுறை அல்ல. யார் அந்த வயசானவர்? 5வது ஆள் அல்ல, அவங்கள பெத்தெடுத்த தகப்பனார் தான். இந்த குடும்பத்தினுடைய முதுமை மனிதர், முதல் மனிதர், இந்த குடும்பத்தின் தந்தை. அவர் முதுமையின் காரணமாக வீட்டுக்கு வெளியில தூக்கி போடப்படுகிறார். பின்பக்கம் தெருணையில் இடம் இல்லை, தெரு வீட்டில் இடம் இல்லை, அதுக்கு அடுத்த தட்டில் இடம் இல்லை, கடைசி தட்டு. அந்த இடமே அவருக்கு பயமா இருக்குது. நான் ஒரு பெரிய வயசானவங்களை போய் சந்திக்க போனேன். உடல்நல குறைவாக இருந்தார். அவரை போய் பார்க்க போனோம். அவங்க கொஞ்சம் கிளியர் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம எல்லாம் போகிறோன்ட்டு அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், எனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கிறேன், எனக்கு நடத்தப்படும் விதம் மௌத்தானா நல்லதுன்னு நினைக்கிறேன். நடத்தப்படும் விதம், என்னை இவங்க கையாளும் விதம், ஒரு பார்வை பார்த்துக்கிட்டார். யாரும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா அவர் சொல்வது அவங்க கேட்டால் இன்னும் கடுமையாக நடத்துவார்கள். அதனால யாருமே இல்லைன்னு பார்த்துட்டு சொன்னார், என்னை நடத்தப்படும் விதத்தை நான் பார்க்கும்போது நான் மௌத்தானா நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன், ஹஜ்யா நீங்கள் பெரியவங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இல்லை ஹஜரத், உங்களுக்கு தெரியாது, நான் வாழ்ந்த வாழ்க்கை வேறு, இப்போது நான் வாழ்வதற்கு ஆளாக்கப்பட்ட வாழ்க்கை வேறு. நான் வாழ்ந்த வாழ்க்கை ராஜ வாழ்க்கை வாழ்ந்தேன். இப்போ எனக்கு மழை ஜலமெல்லாம் பெட்டில் இருக்கிறதுனால நான் இந்த அளவுக்கு ஆக்கப்பட்டேன். நான் ரொம்ப சங்கடப்படும் ஒரு நேரம் என்னை தனிமை வாட்டி வதைக்கிறது. தெருமுனையில் இருந்தால் 4 பேரை பார்ப்பேன், யாரையும் பார்க்க முடியாமல் பின்பக்கத்தில் ஒரு ரூமில் அடைத்து இருக்கிறார்கள். ஹஜ்ரத், இந்த இடம் தான் எனக்கு, அது சமையல் கேட்டுக்கு அந்த பக்கம், எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, யாரும் இந்த பக்கம் வர்றது இல்லை, அந்த தனிமை வாட்டி வதைக்கிறது. அவர் யார்? 1000 பேர்களுக்கு உதவி செய்த மாமனிதர். முடக்கப்பட்டார், ஜன்னலை கூட பூட்டி வச்சிருக்கிறான், யாரையாவது அவர் கூப்பிடக்கூடாதுன்னு. நான் சொல்ல வரும் செய்தி இதில் மிகைப்புலாம் இல்லை, நடந்ததை சொல்கிறேன். என்னை நடத்தும் விதம் நான் மரணிப்பதே நல்லது என்று நினைக்கிறேன் என்கிறார். இங்கே செய்தன அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், எரண தட்டுப்பாடு என்கிறாய், ரிசுக்கு நெருக்கடி என்கிறாய், உன்னை விட வயதில் முதியவர்களை நீ முந்தி நடக்கிற பழக்கம் இருக்கிறதா? அதிலிருந்து பெருமக்கள் எழுதுவாங்க, வயசானவங்களை முந்தி நடக்கவும் கூடாது, அவங்க பேசும்போது முந்தி பேசவும் கூடாது, அவங்கள மரியாதை குறைவாக நடத்தவும் கூடாது. அது நம்முடைய தந்தையோ நம்முடைய பெரிய தந்தையோ இருக்க வேண்டும் என்பதில்லை, எந்த வயதானவர்களோடும் அப்படி நடக்க வேண்டும். இன்னைக்கு வயசானவர்களை நாம் மதிக்க தவறுகிறோம், அதனால் பல பேர்களின் ரிசுக்கில் நெருக்கடி ஏற்படுகிறது. அதனால் வீட்டில் வயசானவங்க இருந்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்ன ஒரு ஹதீஸை மட்டும் சொல்கிறேன், துர்ஸகு, உங்களுக்கு அல்லாஹ் ரிஸ்க் அளிக்கிறான், பிலோஃபாயிக்கும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களால், பலகீனமானவர்களால், உழைத்து கொட்டியவர்கள், உழைக்க முடியாமல் ஒதுங்கி இருக்கிறார்களே, நேற்று நடமாடியவர்கள் நடமாட முடியாமல் இருக்கிறார்களே, அவர்களை காரணமாக்கி அல்லாஹ் உங்களுக்கு ரிசுக் அளிக்கிறான். நம்ம உம்மா இருக்கிற வரைக்கும் நமக்கு ரிசுக்கு பரக்கத்தா இருக்கும், நம்ம தகப்பனார் இருக்கிற வரைக்கும் ரிசுக்கு பரக்கத்தா இருக்கும். வீட்டில் வயசானவங்க இருக்கிறாங்களா, அவர்களின் மகத்தான உதவியால் உங்களுக்கு அல்லாஹ் ரிசுக் அளிப்பான். ஏன்? அவரால் உழைக்க முடியாது, சம்பாதிக்க முடியாது, அவருக்கு சிறப்பாக சாப்பாடு கொடுக்கணும், உங்க கையில் அல்லாஹ் இரணத்தை கொடுப்பான் என்று சொன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம நினைக்கிறோம் இந்த மனுஷன் வேற சுமையா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, இல்ல, அவரை வைத்தே நீ நிம்மதியாக வாழ்கிறாய், அவர்களை கொண்டே உங்களுக்கு ரிசுக் அளிக்கிறான் அல்லாஹ். இன்னைக்கெல்லாம் நான் உண்மையை சொல்றேன், எங்க தகப்பனாரும் எங்க உம்மாவும் போன பின்னால அன்றைக்கு நான் பெற்ற அந்த இன்பம் குறைவு தான். அல்லாஹ் பரக்கத்து, வசதி, சந்தோஷங்கிறதுலாம் எத்தனையோ வகையில் இருக்கும். தாய் தகப்பன் இருக்கிற வரைக்கும் இருந்த மவுசு வேறு, மரியாதை வேறு, பாதுகாப்பு வேறு, வீடு கதவு திறந்தே இருக்கும். இப்போ 24 மணி நேரம் பூட்டு போட வேண்டியிருக்கு, வீட்டு கதவு திறந்தே இருக்கும், பாப்பா இருப்பாங்க, லேசா ஒருத்தர் வந்தா போதும், யார் அப்படிம்பாங்க, அந்த கம்பீரம், யார், அவன் வாசலை விட்டு உள்ள வரமாட்டான், பயம், ராஜ மரியாதையோடு வாழ்ந்தாங்க.
அந்த முதுமையிலும் கதவை திறக்க அந்த லேசா நாங்கள் தான் வருவோம், லேசா அந்த கதவு சத்தம் கேட்கும், யாரும்பாங்க அப்பா வா, அவங்க உள்ளே இருப்பாங்க. இப்போ வீடெல்லாம் திறந்தே கிடக்கும். இப்போ அப்படி இல்லை. வீட்டுக்கு 24 நிறைய வீடுகளை பாருங்கள், காலையிலேருந்து பூட்டு தொங்கிட்டே இருக்கும். பூட்டு தொங்குதே, உள்ள ஆள் இல்லைன்னு இல்லை, உள்ளே இருந்துக்கிட்டே பூட்டு தொங்கும். ஏன்னா அந்த மாதிரி முதியவர்கள்லாம் இப்போ இல்லை. எங்கள் உம்மா வாசலில் இருந்துட்டு இருப்பாங்க, முழு முக்காடோடு உட்கார்ந்து இருப்பாங்க. எப்போ நான் வீட்டுக்கு வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. வெளியில் போனோம்னா வாசலில் நின்று பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் சொல்லுப்பா, நான் சொல்லணும் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா, மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா, போயிட்டு வாம்பாங்க. அந்த துஆ இன்னைக்கு நம்மை வாழ வைக்கிறது. அவர்களுடைய பரக்கத்துக்கு நிகர் வேறொன்றும் இல்லை. உங்கள் தாய் இருக்கிற வரைக்கும் நீங்கள் பரக்கத்தாக இருப்பீர்கள், உங்கள் தந்தை இருக்கிற வரைக்கும் நீங்கள் பரக்கத்தாக இருப்பீர்கள். அவர்களை வைத்தே உங்களுக்கு அல்லாஹ் ரிஸ்க் வழங்குகிறான். சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சய்யிதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜஹா கேட்டார்கள், அப்படியா நீ வயதானவர்களை முந்தி நடக்கிற பழக்கம் இருக்குதா? ரொம்ப அவசரமாக வரணும், அதுங்களை தாண்டி அப்படி வந்துடலாம். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கள் எல்லாம் படிச்சுக்கிறோம். இளைஞர்களுக்கு சொல்கிறேன், வாலிபர்களுக்கு சொல்கிறேன், மதியவர்களை மதித்து பழகுங்கள். தாய்க்கு மரியாதை கொடுங்கள், தந்தையை மரியாதையா பேசுங்கள். தாய் தந்தையர்களின் மனம் நோவினால் உங்கள் ரிசுக்கில் நெருக்கடி ஏற்படும். பெற்றோர்கள் சஞ்சலப்பட்டால் உங்களின் பரக்கத்து குறையும். எனவே அவர்களை சந்தோஷமாக வைக்க பழகுங்கள். அவங்க பேசுறது சில நேரத்தில் நமக்கு ஒத்து வராது. நம்ம போற போக்கு வேறு, அவங்க போக்கு வேறு. இவங்கெல்லாம் பழைய ஆட்கள், உண்மைதான். அவங்க பழைய ஆட்கள் தான். அல்லாஹ்வும் சொல்றான் நுனக்கிசு பில் ஹல்க், அப்படியே மாத்திரும். அன்னைக்கு இருந்த அந்த பக்கம் இப்போ வரும். 1 வயசு 2 வயசு 3 வயசுனுடைய குணம் அவங்களுடைய 70 வயசுல வரும்னு அல்லாஹ் சொல்றான். 3 வயசுல எப்படி நடப்பாங்க? போகக்கூடாதுன்னா போவாங்க, சாப்பிடாதுன்னா சாப்பிடுவாங்க, நிற்காதுன்னா நிற்பாங்க. அந்த வயசு இப்போ 70ல் இருக்குங்கிறான் அல்லாஹ். அப்போ நாம எப்படி நடக்கணும்? அவங்க மாற்றி மாற்றி சொல்லுவாங்க, ஒரே விஷயத்தை பல தடவை சொல்லுவாங்க. எத்தனை தடவை சொல்லிட்டு கிடக்க அப்படின்னு பேசுறது, அதெல்லாம் அவங்கள சங்கடப்படுத்துமா இல்லையா? எத்தனை தடவை நீ சின்ன வயசுல 3 வயசுல இருக்கும்போது நீ நடக்கும்போது அப்பா போகாத, மீண்டும் நீ போவ, அப்பா போகாத அப்படின்னு சொன்னாங்க. நீ போகும்போதெல்லாம் அவங்க கோபப்படலை, பின்னாலேயே ஓடி வந்து உன்னை பிடிப்பாங்க. இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் பேரன் நடக்கிறார், அப்படியே போகிறார், நான் பின்னாலேயே ஓடிக்கிட்டே இருக்கேன். என் பொண்ணு சொல்வா, நீங்கள் உட்காந்து ஓதுங்க வாப்பா. அப்படி போய் 2 தடவை விழுந்து எழுந்திருப்பான். அவன் விழுந்தா நம்மளால் தாங்க இயலல்ல. இதே நிலைதான் நாம் முதுமையாகிற போது நம்ம பிள்ளைங்களுக்கு வரணும். உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், நீங்கள் சின்ன வயதில் என்னவெல்லாம் செய்தீர்களோ அதற்கு கோபப்படாமல் அவர்கள் பண்படுத்தி உங்களை உருவாக்கினார்கள் இல்லையா? அவர்கள் முதுமையில் அதை செய்வார்கள். நீங்கள் பண்பட்டே அவர்களை நடத்த வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அப்போ நீ முதியவர்களுக்கு முன்னால் நடக்கிற பழக்கம் உண்டா? இல்லை, அதெல்லாம் நான் எப்போவுமே வயசானவங்களை முந்தைய நடக்க மாட்டேன். சுப்ஹானல்லாஹ். ரிஸ்கில் நெருக்கடி வந்திருக்குங்கிறாரு. உடஞ்ச சீப்போச்சி சிவியா இருக்க சிவெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் முடிவார மாட்டேன். உடஞ்ச பேனா அது இல்லை. அப்போ அதெல்லாம் எல்லாம் டிக் பண்ணிகிட்டே வர்றாங்க, இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. முதியவர்களை முந்துறது அப்படியும் கிடையாது. எந்த பெரிய மனுஷன் போனாலும் பின்னால் தான் நான் போவேன். அர்ஜென்ட்டாக நம்ம வரணும், பக்குவமாக வந்துடலாம், ஒதுங்கி வந்துடலாம். அவரை தள்ளி விடாமல் வந்துட்டா சரிதான். நம்மை பொறுத்த வரையில் அவரை தள்ளி விடாமல் வந்துட்டா சரிதான். 4வது கேட்டாங்க, அல்தனாமு பாத சுபு தொழுதுட்டு தூங்குற பழக்கம் இருக்கான்னு கேட்டாங்க. சுபுவுக்கு பின்னால் தூங்குவியா? இல்லை, அப்படி பழக்கம் இல்லை. சுபு தொழுத உடனே தூங்குனா ரிசுக்கு நெருக்கடி ஏற்படும். ஃபஜ்ர் தொழுதுட்டு தூங்கினால் ரிசுக்கு நெருக்கடி. ஃபஜ்ர் தொழுத உடனே தூங்கக்கூடாது. கொஞ்ச நேரம் உட்காந்து அவுராத்தை முடிச்சுட்டு இஷ்ராக்குடைய நேரத்தை கடத்தி விட்டுட்டு படுத்துக்கணும். இப்போ நம்ம சுபுலாம் சின்ன சூறாத்தான் ஓதுறது, ஆனால் ஓதிட்டு போய் உட்காந்து கொஞ்சம் குரானை ஓதி இதுக்கிற செய்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து படுத்துறது. நம்மளாம் இல்லை, கொஞ்சம் கட்டாயப்படுத்துறது இல்லை, விட்டுறது. ஏன்னா நம்ம ஏத்திகாப்புலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே நான் குல்வல்லா சூறா ஓத பொதுக்காது. அல்ஹம்துக்கு பின்னால் குல்வல்லா ஓதிட்டா ரொம்ப சந்தோஷம். அன்றைக்கி நிறைய பேர் முகத்தில் சிரிப்பாக இருக்கும். ஹஜ்ரத் நீங்கள் தான் ஹஜ்ரத் குட் இமாம். சுபுவில் குல்வல்லா வஹத் ரமலானில் இன்றைக்கி நான் வரும்போது சத்தம் கேட்டுச்சு. இங்கே ஒரு பள்ளிவாசலில் குல்லாவது பிறப்பின் நாசு ஓதுனாங்க. நான் நினச்சிக்கிட்டேன் இமாமுக்கு வாழ்த்து குவியும். இன்னைக்கு இங்கே பள்ளிவாசலில் நமக்கு சுபுவுக்கு பின்னால் ரமலான் பிரச்சனை இல்லை. என்ன கொஞ்சம் சகர் வச்சிருக்கோம், கொஞ்சம் ஆரோக்கியம் ஏற்படும், கொஞ்சம் தூங்கணும், சரி ஹயர்.
அது விதிவிலக்குன்னு சொல்லலை, முடியலைன்னா பரவாயில்லை. ஆனால் சுபுவுக்கு பின்னால் பெர்மனண்டாக நிரந்தரமாக தூங்குற பழக்கம் வைக்காதீர்கள். சுபு தொழுதுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து இஸ்ராக்குடைய வக்தை கழிச்சிட்டு கொஞ்சம் திக்ர் கால அவுராத முடிச்சுட்டு படுத்துக்கலாம். சுபு தொழுதவுடன் தூங்கினால் ரிஸ்க் தட்டுப்பாடு ஏற்படும், குடும்பத்தில் நெருக்கடி ஏற்படும், பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என்றார்கள். அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் சரி செய்வானாங்க. ஏன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா லைஃப் அழகாக்கிக்கலாம். இரண தட்டுப்பாடு வரக்கூடாது, நெருக்கடி வரக்கூடாது. அப்படி பழகுனவங்க கொஞ்சம் மாத்திக்கங்க, தூங்குங்க, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தூங்குங்க. காலையில சுபுக்கு பின்னால திக்ர் இருக்குது. சுப்ஹானல்லாஹ் 100 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 100 தடவை, லா இலாஹ இல்லல்லாஹ் 100 தடவை, அல்லாஹு அக்பர் 100 தடவை, அஸ்தக்ஃபிருல்லாஹ் 100 தடவை, ஸலவாத் 100 தடவை. இந்த 600 சுபுகு தொழுதுட்டு நீங்க ஓதிவிட்டால் அன்று மாலை வரையிலும் கெட்ட முசீபத்தோ சோதனையோ உங்கள் வாழ்க்கையில் நடக்காது. நீங்கள் கெட்ட முடிவுகள் நடக்காமல் பாதுகாக்கப்படுவீர்கள். எனக்கு எங்களோட பையத்தாரவங்களுக்கு நாங்கள் கொடுக்கிற அமல் அது. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ், ஸலவாத் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ஒவ்வொன்றும் 100 600 சுபு தொழுதுட்டு நம்ம நடந்து ஓதலாம், உட்கார்ந்து ஓதலாம், முடிச்சிட்டீங்க. மாலை வரைக்கும் உங்கள் லைஃப்பில் ஒரு அசம்பாவிதம் நடக்காது. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்யட்டும். இதே திக்ரை மக்ரிபில் ஓதணும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ், ஸலவாத். மக்ரிப் தொழுதுட்டு ஓதிட்டோம், ராத்திரி சுபுஹ் வரைக்கும் எந்த அசம்பாவிதம் நடக்காது, நமக்கு பாதுகாப்பு. இதற்கு தான் காலை மாலை ஔராதுகள் லட்ச மக்கள் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் நாம் ஓத தௌஃபீக் செய்வானா. அப்போ அந்த திக்ருகளை முடிச்சிட்டோம்னா ஓரளவுக்கு சூரியன் உதிச்சிடும். அதுக்கு பின்னால் நம்ம படுத்துக்கலாம். இஸ்ராக்கு தொழுறவங்க இஸ்ராக்க தொழுதுட்டு கூட அப்படி கொஞ்சம் நேரம் தூங்கலாம். சுபுகு சலாம் கொடுத்த உடனே அப்படியே பெட்டை போடுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறணும். அது இரணத்தை தட்டுப்பாடு ஆக்கும் என்று செய்யுதுனா அலி. அப்போ 4ஆவதும் அவர் இல்லைன்றார். எத்தனை பாயிண்டை கேட்டிருக்காரு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த 5ஆவது கேட்டாங்க, அல்தது துஆ லி அபவை, உங்கள் வாப்பா அம்மாவுக்கு துஆ செய்கிறத விட்டுருக்குறியா? வாப்பா அம்மாவுக்கு துஆ செய்யாமல் இருக்கிற பழக்கம் இருக்குதா? பெத்த தாய் தந்தைக்கு அவங்க ஹயாத்தாக இருந்தாலும் மௌத்தா போயிட்டாலும் அவங்களுக்காக நீ துஆ செய்கிற பழக்கம் அவங்ககிட்ட இருக்கான்னு கேட்டாங்க. வாப்பா அம்மா ஹயாத்தாக இருந்தாலும் மௌத்தா போயிருந்தாலும் அவங்களுக்கு துஆ செய்கிற பழக்கம் இல்லைன்னாரு. இல்லையா? அங்கேதான் நீ பாதிக்கப்பட்டாய். ஓ ரிஸ்கை அல்லாஹ் நெருக்கடியாக்கிய இடம் இந்த இடம். நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சமீத்து ரசூலல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டேன். நபி பெருமானார் சொன்னாங்க, யார் ஒருவர் துஆவை பெற்றோர்களுக்காக செய்வதை விட்டார்களோ அவர்களுக்கு ரிஸ்க் கொஞ்சம் நிறுத்தப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாய் தந்தைக்கு துஆ செய்வதை விட்டால் ரிஸ்க் நிறுத்தப்படும், இரணம் தட்டுப்பாடாகும். என்ன துஆ? அவங்க சொன்னாங்க, அலி ஒரு செகண்டாவது கேட்டிருப்பா, அல்லாஹ் எங்க வாப்பா அம்மாவுக்கு நலவை கொடு, துன்யாவில் இருக்கிறாங்களா ஆரோக்கியமாவை, மௌத்தா போயிட்டாங்களா அவங்கள மண்ணறையில் விசாலமாக்கி வை, பாவங்களை மன்னித்து வை என்று நீ கேட்டுட்டு வை, உனக்கு ரிஸ்க் அல்லாஹ் திறந்து வச்சிருவான். அவங்களுக்கு துஆ செய்யற பழக்கமே உங்ககிட்ட இல்லையா, உனக்கு ரிஸ்க் தட்டுப்பாடாகும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. 5ஆவது பாயிண்ட், இன்னும் அவர் இதுலேயும் அவர் கரெக்டாக இருந்திருந்தால் அடுத்த பாயிண்ட் கிடைச்சிருக்கும். அலி ரலியல்லாஹு அன்ஹு எப்படின்னா பேச பேச தேவையான செய்திகளை தந்துக்கிட்டே இருப்பாங்க. இதில் அவர் லாக் ஆகிட்டார். எனக்கு பெற்றோர்களுக்கு துஆ செய்கிற பழக்கம் இல்லைன்னார். அங்கே தான் உனக்கு ரிஸ்க் நெருக்கடி, உன்னுடைய இடம் நெருக்கடியான இடம் அந்த இடம். அதனால எப்போதும் தாய் தந்தையர்களுக்கு துஆ செய்யணும். ஹயாத்தா இருக்கிறாங்க, எங்க அம்மா அப்பா நல்லாக்கி வை அல்லாஹ், அவங்க நமக்கு கஷ்டம் கொடுத்தாலும் பரவாயில்லை. அநீதியா நடக்கிறாங்க. ஒருத்தர் கேட்டார், பாப்பா அம்மாவை அநீதியா நடக்கிறாங்க, அநீதியா நடந்தால் நான் என்ன பண்ணான்னு கேட்டான். அநீதியா நடந்தாலும் நீ சரியா நடன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன் தாய் தந்தை உன்னிடத்தில் அநீதியா நடந்தாலும் நீ சரியா நட. அவர் சொல்றார், அவங்க எனக்கு இன்னும் அநீதி தான் பண்றாங்க. ஒயுந்தலமாக்கா 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 ஹதீஸ்ல வருது. 3 தடவை சொன்னாங்களாம். அவர்கள் அநீதியே செய்தாலும் நீ சரியாக நட, நீ அப்படி நடப்பாயா உனக்காக சொர்க்க வாசல் திறக்கப்படும் என்றார். உனக்காக சொர்க்க வாசல் திறக்கப்படும். பெற்றோர்கள் நம்மகிட்ட சரியா நடக்கல,
இன்னொரு பிள்ளைகிட்ட சரியா நடக்கிறாங்க, நம்மகிட்ட சரியா நடக்கல. பெண் மக்கள்கிட்ட சரியா நடக்கிறாங்க, நம்மகிட்ட சரியா நடக்கல. அப்படி இருந்தாலும் அவங்க சரியா நடக்க முயற்சிக்கணும். ஆனால் நீ துஆ செய்வதை விட்டு விடாதே. உன்னுடைய துஆ தான் உன் ரிஸ்கை விசாலமாக்கும். அலியன் கர்ரம் அல்லாஹ் வஜா. அப்போ ரிஸ்க்குங்கிறது நமக்குள்ளது கிடைக்கிது. அதில் இப்படியெல்லாம் சில நெருக்கடிங்கிறது அது நம்மளது உள்ள குறையால் ஏற்படுது. அல்லாஹ் ஒன்றும் திடீர்னா ரிஸ்க்கை குறைச்சிறது இல்லை, நெருக்கடி ஆக்கிறது இல்லை. நம்மளோட குறை இருக்குது. அது சொன்னாங்க ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எனது ரிஸ்க்கை இன்னொருத்தர் அனுபவிக்க முடியாது. எனக்குன்ட்டு அல்லாஹ் தஆலா ஒரு சாப்பாடை வச்சுட்டான்னா அது ராத்திரி வரைக்கும் அது இருக்கத்தான் செய்யும். நான் தான் அதை சாப்பிடணும், இன்னொருத்தர் எடுக்க முடியாது. எனக்குன்னு ஒரு 10 ரூபா அன்னைக்கு வரணுமா, அது இன்னொருத்தர் கைக்கெல்லாம் போகாது, என் கைக்கு தான் வரும். அவர்கிட்ட போனாலும் அவர் எங்களை கொண்டு கொடுத்துருவார். என் பேர் எழுதப்பட்டதை இன்னொருவர் அனுபவிக்க முடியாது என்கிறத நான் 100க்கு 100 நம்புகிறேன். அந்த நம்பிக்கை என் உள்ளத்தை நிம்மதிப்படுத்துகிறது. தேடுவதில் நான் தப்பான ரூட்டை எடுத்துக்கிடல, ரிஸ்க்கை தேடுவதில் நான் சரியில்லாமலும் போகல. ரிஸ்க்கை தேடுகிறோம் என்ற பெயரால் ஹராமாக தேடல, ரிஸ்க்கை தேடுவதிலே சரியில்லாமல் போகல, ரிஸ்க்கை தேடுவதில் தவறு செய்யவில்லை. ரிஸ்க்கை தேடுறங்கிற பேரால தொழுகை விடுறது, வியாபாரத்துக்காக வேண்டி பள்ளிவாசலை விட்டு தூரமாகிறது, மனைவி மக்கள்கிட்ட டென்ஷன் ஆகிறது. அவர் பஜா கடையில் இருந்தால் ஃபோன் அடித்தா அந்த அம்மா சொல்லுது, எங்கள் வீட்டுக்காரர் வியாபாரத்தில் இருக்கும்போது ஃபோன் அடித்தா டென்ஷன் ஆகிடுவார், இப்போ ஏம்மா பேச மாட்டேன், அவர் டென்ஷன் ஆகிடுவார். அப்போ எப்போம்மா பேசுவேன், 1:15 மணிக்கு தான் பேசுவேன். ஏன், அவர் பள்ளிவாசல் இருப்பார், அப்போ ஃபோன் அடித்தா கொஞ்சம் ராகத்தாக பேசுவார். பள்ளிவாசல் இருக்கும்போது தானே ராகத்தாக இருக்கக்கூடாது, அல்லாட இருக்கணும். அவர் பள்ளிவாசல் இருப்பார், அப்போ கொஞ்சம் ராகத்தாக பேசிக்கிடுவேன். ஏன் 11 மணிக்கெல்லாம் அடித்து அவர் டென்ஷன் ஆகிடுவார், வியாபாரத்தில் இருப்பார், வியாபார டென்ஷன். அப்படிலாம் இல்லைன்னு நாங்கள் ஹசன் பஸ்ரி, நான் வியாபாரத்தில் இருந்தாலும் மனைவி மக்களோடு கரெக்டாக நடப்பேன். அதான் நான் நேற்றுள்ள பாடம், ஞாபகம் வையுங்கள். நான் கரெக்டாக நடக்கிறதுங்கிறது என்னுடைய டென்ஷனை எது கொடுக்குமோ அதை விட்டு வெளியில் வரணும். வியாபாரமும் தொழிலும் எரணத்தை தேடுவதும் பொருளாதாரத்தை வளர்ப்பதும் பல பேரை டென்ஷன் ஆக்கி அதனால நம்ம பல பேரை டென்ஷன் ஆக்கிடுறோம். அது வேண்டாம். அதில் நான் உறுதியாக இருக்கிறேன். ஹசன் பஸ்ரி சொன்னான், உறுதியாக இருக்கிறேன். என் எரணம் நான் அவசரப்பட்டதாலோ கோபப்பட்டதாலோ வீட்டில் பேசாமல் இருந்ததாலோ வரப்போதுலாம் இல்லை. எனக்கு உள்ளது வந்தே தீரும். பத்துமான கல்வி நான் தெளிவாக 100க்கு 100 சொல்கிறேன். என் மனசு நிம்மதியாக இருக்குது. அந்த நிம்மதி வந்துச்சுன்னா நம்ம கோடி சம்பாதிச்சாலும் சரி, நம்ம 1000 சம்பாதிச்சாலும் சரி, நிம்மதியாக இருப்போம். அந்த நிம்மதி கிடைத்தால் சரியாக நடப்போம் என்கிறார்கள். மனுஷன் தவறுற இடம் எங்கே? அவசரப்பட்டு நான் போய் தேடுறது தான். எனக்குன்னு உள்ளது வந்துடும், நான் தப்பாக ஒரு தேடிடுறேன். ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்னும் 3 இருக்குது, ஒன்று தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா முக்கியமான பாயிண்ட்டுகளை தெளிவாக விளங்குற இடம் இந்த இடம். இங்கே நம்ம விளங்காமல் போயிடக்கூடாது. உங்கள் கவனத்தில் வைக்கிறேன். எரணம் என்பது அல்லாஹ் கொடுக்கிறான். அது நம்பிக்கை வையுங்கள். நான் நம்பிக்கைன்னா சும்மா உங்களை சம்பாதிக்காமல் இருக்க சொல்ல, நல்ல மாதிரியா சம்பாதிப்போம், உழைப்போம், ஓடுவோம், எங்கும் தேடுவோம். ஆனால் கரெக்டாக இருங்கள், கரெக்டாக இருங்கள். நேரம் வந்தால் தொழுங்கள், மனைவி பேசினால் பேசுங்கள், எல்லாத்திலையும் சரி. யார்ட்டையும் டென்ஷன் ஆகாதீங்க. 10 ரூபாய்க்காக வேண்டி ஒருத்தர் முகத்தை முதிச்சு கொள்ளாதீங்க. அன்பா பழகுங்கள். காசு ஒன்றும் போயிடாது. நமக்குள்ளது நமக்குத்தான் என்ற அந்த நம்பிக்கை, நான் அதில் சரியா இருக்கிறேன் என்றார் ஹசன் பஸ்ரி, அறிவுலகத்தின் மேதை. ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, மனிதனை பொறுத்த வரையில் அவனுக்குள்ள ரிஸ்க் அவனுக்கு கிடைக்கும். அவன் அவசரப்பட்டு அதை தப்பாக தேடிக்கிறான். நான் அவனுக்குள்ளது கிடைக்குதான் போது அவசரப்பட்டு தப்பாக தேடுறான். 10 நிமிஷம் கழித்து கிடைக்கும், இப்போவுமே வேணும்னு நினைக்கிறான், அதை தப்பாக தேடிக்கிறான். நான் தப்பாக ஏன் தேடணுங்கிறேன், கரெக்டாக தேடுங்க. பள்ளிவாசலுக்கு வந்தாங்க, அவங்க குதிரையை வெளியில் நிறுத்தினாங்க. ஒரு வாட்ச்மேன் வெளியில் நின்னார். அவர்கிட்ட சொன்னாங்க, எப்போ அந்த குதிரையை பார்த்துக்கப்பா, அது கெட்டி போட டைம் ஆகிட்டு, கெட்டல நீ பார்த்துக்கா. அவர் நான் பார்த்துக்கிறேன்ட்டார். உள்ளே போயிட்டாங்க, தொழுதாங்க. தொழுது முடிச்சுட்டு வெளியில் வந்தாங்க. குதிரை நிற்கிது, வாட்ச்மேனை காணல. குதிரை நிற்கிது, வாட்ச்மேனை காணல. சரி பரவாயில்லை போயிட்டானே. குதிரையை தூக்குனா குதிரத்தில் கடிவாளத்தை காணல. குதிரையில் கடிவாளத்தை காணல. என்னப்பா கடிவாளத்தை காணலையே, அதுக்குத்தானே அவனை நிப்பாட்டிட்டு போனோம். சரி உடனே கொண்டு போக முடியாது. பஜாருக்கு போகிறாங்க, போய் ஒரு கடிவாளம் வாங்க போகிறாங்க. அந்த போய் நுழைஞ்ச முதல் கடையில் இவங்க கடிவாளம் தொங்குது. யார் கடிவாளம்? இவங்க குதிரையின் கடிவாளம். எவ்வளோன்னு கேட்டாங்க. அந்த ஆள் 5 திருகம் சொன்னார். வாங்கிட்டாங்க. 5 திருகம் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு லேசாக கேட்டாங்க, இந்த கடிவாளம் எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டாங்க. எங்கேருந்து வந்துச்சு?
இல்லை இப்போ தான் நம்ம வாட்ச்மேன் கொண்டு கொடுத்துட்டு போனார். யார் கொடுத்துட்டு போனால்? வாட்ச்மேன் கொண்டு தந்தார். எந்த வாட்ச்மேனு? இவங்க குதிரைக்கு பாதுகாப்புக்கு நிறுத்தினாங்க பாருங்க. இன்றைக்கி நிறைய பாதுகாப்பாளன் தான் பிரச்சனை பண்ணுறான். யாரையும் நம்ப முடியலை. யாரை நம்பி ஒப்படைக்கிறோமோ அவனே துரோகம் செய்துடுறான். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. கியாமத்தினுடைய அடையாளம் என்று சொன்ன அண்ணல் எம்பெருமான், லா யாமனுல் ஜலீசு ஜலீசா, கூட இருக்கிற நண்பனை நம்ப முடியாத காலம் வரும் என்றார்கள். கூட இருக்கிறவனை நம்ப முடியாத காலம் வரும், அது உலகத்தின் இறுதி நாளின் அடையாளம். என் கூட இருக்கிறவனையே நான் நம்பவில்லை என்றால், நம்ப முடியாத நிலையில் அவன் இருக்கிறான் என்றால் அந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை என்று கேட்கிறேன். இதையெல்லாம் நாம் மாற்றி அமைக்க வேண்டும். அவங்க சொன்னால் நம்ம வாட்ச்மேன் தான் கொண்டு தந்தாரு, வாங்கி வச்சிருக்கேன். விளங்கிட்டாங்க. வாட்ச்மேன் 5க்கு வாங்கி 5க்கு விற்க போறாரு. வாட்ச்மேன் 2 ரூபாய்க்கு வித்துட்டு போயிருப்பாரு. இவன் நம்மகிட்ட 5க்கு தர்றாரு. வாங்கிட்டு வந்து குதிரையில் அதை பூட்டிட்டு ஏறிட்டு பள்ளிவாசல் நின்று சொன்னாங்களாம், ரஹ்மானே, நான் வரும்போது அந்த மனுஷன் பாதுகாப்பு நிற்கிறானே அப்படின்னு நான் ஒரு 5 திருகத்தை எடுத்தேன். யாருக்கு? வாட்ச்மேனுக்கு கொடுக்கணும் தான் நான் எடுத்தேன். வந்து பார்த்தா கடிவாளத்தை காணல. 5 திருகத்துக்கும் நான் கடிவாளத்தை வாங்கிட்டேன். அவசரப்பட்டுட்டான். எங்கிட்ட வாங்கியிருந்தா ஹலாலா போயிருக்கும், 5 கிடைச்சிருக்கும். பாயிண்ட வழங்க, எங்கிட்ட வாங்கியிருந்தா ஹலாலா போயிருக்கும். அவன் அவசரப்பட்டான், என் கடிவாளத்தை திருடிட்டு போயிட்டான். திருட்டு குற்றத்துக்கு ஆளாகி 2 ரூபா சம்பாதிச்சிருக்கான். திருட்டு குற்றத்துக்கு ஆளாகி 2 ரூபா சம்பாதிச்சிருக்கான். அவன் கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா நான் 5 ரூபா கொடுத்திருப்பேன். 5 ரூபா கிடைச்சிருக்கும், ஹலாலா கிடைச்சிருக்கும். நான் அவசரப்படுவதால் குறைவாகவும் கிடைக்கிறது, அந்த வந்த வருமானம் ஹராமாகவும் போய்கிறது. அதனால தேடுவோம். அவசரப்பட்டு தப்பான ரூட்டில் தேடாதீர்கள். நிம்மதியாக இருக்கும் வாழ்க்கை என்பது எனக்குள்ளது எனக்கு கிடைக்கும் என்ற அந்த நிலை, ஹலாலை தேடவும் உதவி செய்ய வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மீண்டும் 3 தொடர் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதை காலத்தில் ஒவ்வொரு நாளும் தேவையை ஒட்டி சொல்வேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சோதனைகள் இருந்து பாதுகாப்பானாக. ஹயாத்தில் பரக்க செய்வானாக. நமது ரிசுக்கை அல்லாஹ் நமக்கு உள்ளதுதான் வந்தே தீரும் என்ற அந்த நம்பிக்கை பலமாக செய்வானாக. அதன் வழியை நாம் சரியாகவே நடக்க தௌஃபீக் செய்வானாக. ரிசுக்கை தேடுறங்கிற அந்த வாழ்க்கையில் டென்ஷனு, பல பேரை சங்கடப்படுத்துறது, பல பேர் மனசை உடைக்கிறது, பல பேரை பகைச்சிக்கிறது, இதெல்லாம் இல்லாமல் அதிலும் பெர்ஃபெக்டாக வாழ்கிற அந்த வாழ்க்கையை இரக்கமுள்ளவனே தந்தருள் புரிய வேண்டும். அவன் வழங்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.